வலது கையும் இடது கையும் செயல்களில் ஒன்று, ரெண்டு ஒரே சமம் அப்படின்னாரு. அதில் சின்னதாக ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்றத நீங்கள் எல்லாம் நினச்சி பார்க்கலாம். வலது விரல் இருக்கிற அளவு இடது விரல் இருக்காது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த கைக்கு பொருந்துகிற மோதிரம் இந்த கைக்கு பொருந்தாது. ஒன்று பெருசு லூஸாக இருக்கும், அல்லது ஃபிட் ஆகாது. நீங்கள் கண்ணாடி செக் பண்ண பார்த்துருக்கீங்களா? கண்ணாடி போடுறீங்கள, கண்ணாடி போட போங்க, எந்த ஆப்டிக்கல்ஸுக்கு போனாலும் இந்த கண்ணை இப்படி வச்சு இந்த இடத்துல இந்த ஐபால்ஸோட இதை எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வலது கண்ணுக்கு எடுத்துட்டா நம்ம என்ன சொல்கிறோம், ரெண்டு கண்ணு ஒரே பார்வை தான் பார்க்குதுன்னு சொல்லலாம்ல. நான் வலது கண்ணுக்கு எடுத்து அப்படியே வைக்க மாட்டான், இடது கண்ணுக்கு எடுப்பான். காரணம், இதனோட பொசிஷனிங் வேறு வேறு, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. இந்த இருக்கு கையின் நீளம் காலின் நீளம் கூட சில மில்லி மீட்டர்கள் மாறுகிறதா. நீங்கள் யோசிச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இது உடம்பு முழுக்கவே ஒரே அளவு அல்ல. இது உடற்கூறு ஆய்வில் இது சொல்கிறாங்க. ஹைட்டில் இருந்து எல்லாமே மில்லி மீட்டர், அது கண்ணுக்கு தெரியாதது. எல்லா வகையிலையுமே வலது இடதுன்றதுல ஏதாவது ஒன்று சின்னதாக மாற்றம் இருக்கும். இந்த சின்ன மாற்றம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த செய்தியும் கொஞ்சம் பார்த்துடலாமே நினச்சேன். பார்க்கணும்லங்க. இல்லாட்டி பெண்கள் இந்த இவங்க யாரோ சொன்னாங்க, ஒரு நாற்றை கூட பிடுங்கி நடும்போது கொஞ்சம் மண்ணோட வைக்கிறோம் அப்படின்னு. உண்மையிலேயே அந்த யோசிச்சு பாருங்க. மதுரையில் பிறந்த ஒரு பொண்ணு இந்த ஊரில் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு இல்லை, இந்த ஊர் போனால் மதுரைக்கு கட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. இந்த ஊரில் பிறந்த பொண்ணை மாப்பிள்ளை மதுரையில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோ. அது கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த ஊரில் போய் அது எப்படி நிம்மதியாக இருக்கும்? இங்கே எந்நேரமும் ஏசி, அங்கே ஏசி கூட சுடுது. இங்கே எந்நேரமும் ஏசி, அங்கே ஏசி கூட சூடாக வருது காற்று. எப்படி போய் செட் ஆகும்? ஆனால் பெண்கள்னா இருந்து தான் ஆகணும். யாரோ ஒருத்தன் திடீர்னு வர்றான், அவள் 20 வருஷம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறா, ஜாலியாக சுற்றி வர்றா. அப்படின்னா அவங்க அம்மாட்ட சண்டைக்கு போகிறா, அண்ணன் கூட சண்டைக்கு போகிறா, அப்பா கழுத்தில் போய் இப்படி கையை போட்டுக்கிட்டு டேட் அப்படின்றா. அது இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் அப்பாவை எப்படி கொஞ்சுதுன்றீங்க. எனக்கு என்னமோ இது சிரேயாவுடைய அப்பா அந்த அவர் சொன்னார், சினிமாவில் இருக்குது, நமக்கு பொம்பளை பிள்ளை கிடையாது. அதனால் அந்த தகப்பெல்லாம் பார்க்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆசையாகவும் இருக்கும், பொறாமையாகவும் இருக்கும். பயலுங்க ஒரு நாள் கிட்ட வந்து கொஞ்சம் மாட்டாங்க. நம்ம போன பிறகு தான் அவன் உள்ளே வருவான். பொம்பளை பிள்ளைங்க அங்கேருந்து வந்தோடனே ஹாய் டேட், என்னப்பா ரொம்ப சோர்ந்து போகிறீங்க. கறி துணியெல்லாம் வச்சு துடைக்காது, நிஜமாகவே துண்டு வச்சு துடைக்கும். இந்த பெண்கள் வந்து அப்பாட்ட அப்படி ஒட்டிக்கிடுது பாருங்க. அப்படி ஒட்டிக்கிட்ட ஒரு பொண்ணை திடீர்னு யாரோ ஒருத்தங்க கட்டி கொடுத்துறாங்கன்னா அவள் என்ன நம்பிக்கையில் போகிறாயா? யோசிங்க, என்ன நம்பிக்கையில் போகிறா? அவளா காதலிக்கிறது சொல்லலை நான். அது 6 மாதம், அது கடவுள் புண்ணியத்தில் ஏதோ ஓடும். நான் அதுக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு அந்த சின்ன வயசில் வருகிற காதல் என்கிற உணர்வை நான் பெரும்பாலும் அங்கீகரிப்பதில்லை. அது தேவையில்லாதது. அது கன நேரத்து ஒரு ஆர்வம் தானே தவிர வாழ்க்கைக்கு அதை தவிர்க்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணும். அது ஒரு வேலைக்கு வந்த பிறகு விரும்பினா கூட ஒரு பக்குவம் வரும். இந்த கல்லூரியில் இப்போல்லாம் பள்ளிக்கூடங்கள்லேயே இது கெட்டு போகுதுன்னு சொல்லி ஆசிரியர்கள் பயமுறுத்துகிறாங்க. கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ரொம்ப கஷ்டமான ஒரு காலம் இது. நான் சொல்கிறதா சொல்ல வேணாமான்னு தெரியல, ஆனால் சொல்லித்தாகணும். என்றைக்கு கல்விக்கூடங்களில் கண்டிக்கக்கூடாதுன்னு நாம் சொன்னோமோ அன்றைக்கு பிடிச்சது சனியா. இந்த எல்லாருமே அதை சொல்கிறாங்க. நீதிமன்றங்கள்லேருந்து பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் யாரும் கண்டிக்கக்கூடாதுன்றா. அப்பாவும் கண்டிக்கக்கூடாது, ரோட்டில் எவனும் கண்டிக்கக்கூடாது, வாத்தியாரும் கண்டிக்கக்கூடாது. அப்புறம் இவ எப்படியா சரியாவா சொல்லுங்க? அவன் எகிரி குதிக்கிறான். பெரிய பள்ளிக்கூடங்களில் 7ஆம் வகுப்பு படிக்கிற நிலையிலே எழுதுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது ரொம்ப புனிதமான நெறிகளோடு இருக்கிற பள்ளிகளில். நான் மதுரையில் சிலரை கேள்விப்பட்டு பயமாக இருக்குது. இந்த சூழலில் சின்ன வயசில் வர்றதை நான் ஒத்துக்கிறதே இல்லை. அது தேவையில்லாதது. ஆனால் அப்பா அம்மா பார்த்து அரேஞ்ச் பண்ணுற கல்யாணத்திலேயே அவன் எதை நம்பி இவன் கூட போகிறான்? யோசிங்க. அவன் யார் முதல்ல? அவனோட ஹேபிட்ஸ் என்ன? அவன் எப்படி இருப்பான்? சார், பெண் என்பவள் மலர் மாதிரி சார். இப்படித்தானே அந்த குடும்பம் அவளை பாதுகாத்துருக்கு. இவன் என்ன பயனே தெரியாமல் அவன் கூட போய் குடும்பம் நடத்துகிறான்னா
அவள் விட்டு கொடுக்கறதே இல்லையா? விட்டு கொடுக்கறதே இல்லையா? தன்னுடைய தன்மானம், உணர்வு, பாசம் எல்லாத்துக்கும் மேலே தன்னுடைய அழகு, இளமை அத்தனையும் அவனுக்காக விட்டு கொடுக்குறாளே, அதை விட என்னத்தை பெருசாக விட்டு கொடுக்க போகிறான்? யோசிச்சு பாருங்க. அவன் முரடனா இருக்கானா, மூர்க்கனா இருக்கானா, வக்கர புத்தி இருக்கவனா இருக்கானா, எதுவுமே தெரியாமல் அவனோட அவள் வாழ தொடங்குகிறாள்னா, என்ன கேட்டால் அதை விட பெரிய ரிஸ்க் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. சரி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிங்க. அவன் வாழ்ந்த வீடு, இப்போ ஆம்பளைகளுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. அவன் இருந்த ரூமு, ஏதோ பொண்ணு வந்தால் ஒரு ஏசி கீசி போடுவாங்க, அதுவும் மாமனார் வாங்கி கொடுத்துருப்பார். அவர் முதலே வந்து அந்த வீட்டை பார்ப்பாரு, இவங்களுக்கு வக்கு கிடையாது, சரி ஒரு ஏசியை வாங்கி மாட்டு, மாப்பிள்ளை உங்களுக்கு ஒரு ஏசி போட்டிருக்கேன், இவ உடனே எனக்கா போட்டீங்க, உங்கள் மகளுக்கு போட்டீங்க, இருக்கட்டும் மாப்பிள்ளை, அவள் புண்ணியத்தில் நீங்களும் சந்தோஷமாக இருங்க, அப்படித்தானே அவர் சொல்லுவார். இவருக்கு அந்த ரிமோட் ஆப்ரேட் பண்ண கூட தெரியாது நம்மளுக்கு, அவ்வளவு பெரிய அறிவாளின்னு வச்சுக்கோமே. ஆனால் அந்த பெண்ணு அவள் வீட்டை விட்டு கிளம்புகிற அந்த நாள், இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் இருப்பீங்க பெண்கள், இப்போல்லாம் அது கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. நான் முன்னாடியெல்லாம் அவள் அழுத அழுகை இருக்கு பாருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நேற்று வரைக்கும் எது அவளுடையதோ அந்த வீட்டில், இனிமேல் அது அவளுடையது அல்ல. அவளுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், ஒவ்வொரு பொண்ணுக்கும் படிக்கிற காலத்தில் அந்த ரூம் இனிமேல் அவளுடையது அல்ல. அவளுக்குன்னு ஒரு அல்மேரா பீரோ இருந்திருக்கும், அதில் அவள் துணியெல்லாம் அடிப்பா, இனிமேல் அந்த இடம் அவளுடையது அல்ல. அவள் அத்தனையும் ஒரு 2 பெட்டியில் வச்சு அதை பேக் பண்ணும்போதே, வாங்கும்போது எவ்வளவு சந்தோஷப்பட்டாலும் அந்த துணிகளை அதெல்லாம் அந்த பெட்டியில் வைக்கும்போது லேசாக கண்ணீர் வரும். அங்கே என்ன இருக்கோ, இந்த மாதிரி அழகான ஒரு வார்ட்ரோப் இருக்கோ என்னமோ, இல்லாட்டி அந்த மனுஷன்ட்டு சொல்லி நம்ம தான் வாங்கணும். நாளைக்கு இந்த வீட்டுக்கு வந்தால் இந்த இடத்துல நம்ம வைக்க முடியுமா, இல்லை இந்த இடத்துக்கு நம்ம அண்ணன் ஒய்ஃப் வந்து அவள் வச்சிருவாளா, இந்த நினைப்பு இருக்குமா இல்லையா? அது எல்லாத்தையும் விட இன்னைக்கு நைட்டு கல்யாணம், முதல் நாள் அந்த வீட்டில் அவள் தங்குறான்னா, இப்போல்லாம் எல்லாம் கல்யாண மண்டபங்களுக்கு போயிடுறாங்க. அந்த வீட்டை விட்டு கிளம்புகிற அந்த நாளில் அவள் அந்த ரூம்குள்ளே உட்காந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தான்னா, அவள் மனசில் என்னென்ன ஓடும் பாரு. பெரிய பிள்ளை ஆன உடனேயே அந்த ரூமில் தான் அவள் உட்காந்துருந்தா. அந்த ரூமில் தான் நிறைய பேர் வந்து அவளுக்கு நிறைய பூக்களை கொடுத்து, ஸ்வீட்டு கொடுத்து, உளுந்தங்களியிலேருந்து அம்புட்டையும் கொடுத்து, அவள் எதை சாப்பிட மாட்டாலும் அத்தனையும் கொடுத்து, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி அவளை அழகுபடுத்தி, முதல்ல அவளுக்கு ஒரு சேலை கட்டி விட்டு, ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு இப்படி திரும்புன்னு ஃபோட்டோ எடுத்து, எல்லாம் அந்த ரூமில் தான். ஒரு நாள் அப்பா ரொம்ப பிரியமானவர் ஏதோ திட்டாருன்னு ரொம்ப நேரம் அந்த ரூமில் உட்காந்து அவள் அழுது இருக்கிறா. எத்தனையோ விஷயங்கள் வேணும்னு கேட்டு அழுததும் அந்த ரூமு தான். எத்தனையோ விஷயங்கள் கிடைச்ச உடனே உள்ளே போய் சந்தோஷப்பட்டது அந்த ரூமு தான். அந்த அறைக்கும் அவளுக்கும் பெரிய தொடர்பு இருக்கும். அவள் கண்ணீர் அங்கே சிந்தி இருக்கும், அவள் சிரிப்பு அந்த செவத்தில் ஒலிக்கும். அவளுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதி அந்த அறைக்குள்ளே இருந்திருக்கும். அந்த அறையை விட்டுட்டு இப்போ போகிறா. யாரை நம்பி? யாரையோ நம்பி. அந்த ராத்திரியில் அவளுக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கும். இப்போ அக்கா தங்கச்சி ஒருத்தி இருக்கான்னு வைங்க, அக்காவுக்கு கல்யாணம், தங்கச்சி உள்ளே வந்து சொல்லுவாயக்கா, நாளைக்கு இருந்து நீ இங்கே இருக்க மாட்டே இல்லை. சொல்லும்போதே தங்கச்சிக்கு கண்ணீர் வரும். நான் உன்கிட்ட ரொம்ப கோவிச்சிருக்கேன் சில நாள், என் ட்ரெஸ் எடுக்காத அதை எடுக்காதன்னு, இனிமேல் உன்னை திட்ட மாட்டேங்க்கா. மச்சான் உன்னை நல்லா பார்த்துக்குவாரா, அத்தான், இப்போல்லாம் அத்தான் தானே சொல்கிறாங்க, இல்லை இப்போல்லாம் அவர் பேரையே சொல்கிறாங்க, மிஸ்டர் சேகர் உன்னை நல்லா பார்த்துக்குவாரா, இவ உடனே அவரை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஆனாலும் அவளுக்கு என்னதான் இருந்தாலும் அந்த சகோதர பாசத்தில் தன் அக்கா நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தில் கழுத்தை கட்டிக்கிட்டு, இன்னைக்கு ஒரு நாள் நான் உன் பக்கத்தில் படுத்துக்கிறேன்க்கா, என்ன இருந்தாலும் நாம் 2 பேரும் எவ்வளவு நாள் எங்கெங்கே சுற்றி இருக்கோம், இனிமேல் நாங்கள் தனி நீ தனி, அப்படித்தானக்கா அப்படின்னு அவள் கேட்கும்போது, சகோதர பாசம் என்பது விலகுகிற நாளாக அது இருக்கா இல்லையா? அந்த நாள் இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் மேலே அந்த தெருவில் பக்கத்து வீடுகள் எல்லாம் போய் அவள் சொல்லிட்டு வருவாள்ல, ஏக்கா நான் போயிட்டு வரேன்,
எங்கள் அப்பாவை பார்த்துக்கங்க, எங்கள் அப்பாவை கொஞ்சம் பார்த்துக்கங்க. உங்கள் வீட்டு வாசலில் வந்து கொடுத்து அடிக்கடி சண்டை போடுவார், நீங்கள் கோச்சிக்காதீங்க, அவர் குணம் அப்படி. எங்கள் அம்மாவை அப்பப்போ ரோட்டில் நின்று திட்டுவார், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க. எங்கள் அம்மா பாவம், அது படிக்காதது, எங்கள் அப்பாவை நம்பியே இருக்குது. இவ்வளோ நாள் அவங்க 2 பேருக்கு இடையில நான் போய் விழுவேன், எங்கள் அம்மாவுக்கு முடியாது, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்கக்கான்னு சொல்லிக்கிட்டே அழுவார்ல. அப்பாட்ட வந்து அம்மாட்ட முதல்ல, ஏம்மா போயிட்டு வரேன், உனக்கு ப்ரெஷர் இருக்குது, அவர் அப்படித்தான் இருப்பார், மாத்திரையை ஒழுங்காக சாப்பிடு. ஏம்மா தினம் பேசுவியா? நான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்துடுறேம்மா, உன்னை நான் பார்க்காம இருக்க மாட்டேம்மா அப்படியெல்லாம் அவள் சொல்லிட்டு அவள் அப்பா கிட்ட வரும்போது அவ்வளோ நாள் முறைச்சிக்கிட்டு இருந்த அந்த மனுஷன் கண்ணில் லேசாக ஒரு சொட்டு கண்ணீர் வரும். ஏண்டா பத்திரமா இருப்பியா? அப்பா அடிக்கடி வர்றேன், ஒன்றும் இல்லை, தைரியமாறுன்னு சொல்லிக்கிட்டு இவர் அழுவார். இப்போது ஒரு பெண் உறவுகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக விலக்கி விட்டு ஒருவனை நம்பி போகிறாள் என்றால், ஆண் விட்டு கொடுப்பதை விட ஒரு பெண் விட்டு கொடுக்கிறது எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெருமானம், உதாகரமானது. அது கோடி கொடுத்தாலும் ஆண்கள் அதை செய்ய விரும்ப மாட்டார்கள். நான் எதுவும் இல்லாமல் போய் அங்கே உட்காந்து அது வரைக்கும் என் வீடுன்னு சொன்ன அப்பா வீட்டை எங்கள் அப்பா வீடுன்னு சொல்லி, அது வரைக்கும் யாரோ ஒருத்தர் வீட்டை என் வீடுன்னு சொல்லுகிற அளவு மனதை மாற்றிக்கொள்ளுகிற அளவு பக்குவப்படுகிறார்கள் பெண்கள் என்றால், அப்படி அவள் இல்லை என்றால் வீடு மகிழ்ச்சியாக இருக்காது. அப்படி இருப்பதால் தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதால் ஆண்களின் பெருமையும் பெண்களின் பெருமையும் வலது இடது போலத்தான். ஆனாலும் ஒரு சின்ன வித்தியாசத்தில் ஆண்களை விட பெண்கள் ஒரு சின்ன வித்தியாசத்தில் ஒரு ஓட்டிலாவது ஜெயிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. பெண்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தாயை உங்கள் மகளை யோசித்து பார்த்தால் உங்கள் வளர்ச்சியில் உங்கள் தாயின் பங்கு எவ்வளவு என்று தெரியும். அதுதான் இந்த பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பாகவும் இருக்கும். குடும்ப மகிழ்ச்சிக்காக எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு இருந்தால் சாப்பிடுகிற தாய், எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் வழங்கிவிட்டு இருந்தால் சுகம் காண்கிற தாய் இருக்கிறாளே, அவள்தான் அதிகம் விட்டு கொடுக்கிறாள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன்.